தனுசு ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய குடும்பத்துல பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை சமாதானப்படுத்தி கொண்டுமே தாங்க இருப்பீங்க. இருந்தாலும் உங்களையே நீதான் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்று ஒரு பெயரை உங்கள் மீதே போட்டு விடுவார்கள். நீங்கள் நடுவராகத்தான் இருப்பீர்கள். நடுவராக இருந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், தேவையில்லாத வாக்குவாதங்கள், கணவன் மனைவிக்குள்ள ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் அனைத்தையும் தனுசு ராசி ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெற்றோர்கள், பெரியவர்கள் யாராக இருந்தாலும் குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது, குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்க்கவா ஆரம்பிப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது தேவையில்லாத சில விஷயங்களும் தேவையில்லாத சில குழப்பங்களும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்தில் பாப கிரகங்களின் ஆதிக்கமும் குடும்ப அதிபதியின் பலவீனமும் நீடித்து கொண்டிருந்த போது உங்களின் சொந்த குடும்பத்திலேயே உங்களுக்கு முறையான மரியாதையும் அமைதியும் கிடைக்காமல் போய்விட்டது. ஆனா நீங்க எவ்வளவு நாளும் உழைப்பீர்கள், உழைப்பதற்கு நீங்கள் எப்பொழுதுமே கலங்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்கள் தான். இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த ஏற்பட்ட மரியாதை இல்லாமல் நடந்ததும் அமைதி இல்லாமல் போனதும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கிறது. குடும்பத்தின் நலனுக்காகவும் அவங்களின் மகிழ்ச்சிக்காகவும் நீங்க செய்த தியாகங்கள் அனைத்தும் வெறும் கடமையாக மட்டுமே பார்க்கப்பட்டனவை தவிர அதற்குரிய நன்றியோ அன்போ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் கிடைத்ததே கிடையாது. நீ உனக்காகத்தானே செய்தாய், எங்களுக்காக என்ன செய்து விட்டாய் என்ற ஒற்றை கேள்வி உங்களை நிலைக்குனிய செய்திருக்கும். குடும்பத்தினரின் அலட்சிய போக்கு உங்களை சொந்த வீட்டிலேயே ஒரு அகதியை போல உணர செய்திருக்கும். நீங்கள் குடும்பம் நன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சில வார்த்தைகளை பேசியிருப்பீங்க. ஆனால் அதை யாருமே புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தவறாகவே புரிந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். இந்த ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அடுத்ததா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேலை விஷயத்துல தடைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். 6ஆம் வீடான உத்தியோக ஸ்தானத்திலும் 10ஆம் வீடான கர்மஸ்தானத்திலும் சனியின் கடுமையான பார்வையும் வக்ர கிரகங்களின் சஞ்சாரமும் இருந்து கொண்டிருந்த காலங்களில் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் கடுமையான சோதனைகளுக்கும் தடைகளுக்கும் உள்ளாக்கப்பட்ட ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். இருந்தாலும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்களையும் உங்களுடைய மேல் அதிகாரிகளையும் கூட நீங்க உடன் பிறந்தவர்கள், நமக்கு ரொம்ப வேண்டியவர்கள், உறவினர்களாகத்தான் பார்ப்பீர்கள். ஆனால் அவர்கள் நீங்க செய்யக்கூடிய வேலையை பார்த்து பொறுக்க முடியாமல் உங்களை எப்படியாவது வேலையை விட்டு துரத்த வேண்டும், இல்லை என்றால் நம்முடைய வேலைக்கு ஆபத்தை வைத்து விடுவான் என்றெல்லாம் நினைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். ஆனால் அது ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக உங்களின் சொந்த வேலைகளை தூக்கத்தை தியாகம் செய்து நீங்கள் உழைத்த உழைப்பு அத்தனையும் வீணாகவே போய்விட்டது. உங்களை விட குறைவாக உழைத்த தகுதியற்ற நபர்களுக்கு முன்னால் நீங்கள் குனிய வேண்டிய நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. மேலதிகாரிகளின் சுயநலத்தாலும் உங்களுக்கு பின்னால் நடந்த சதி வேலைகளாலும் வேலையிடத்தில் உங்களின் மதிப்பு குறைக்கப்பட்டு கொண்டுமே தான் இருக்கிறது. உங்களின் சுயமரியாதையை இழந்து மதிப்பு குறைந்த மனிதனாக நீங்கள் வாழ வேண்டி இருந்த அந்த ஒரு சூழல் உங்களை வதைத்து தேவையில்லாத குழப்பங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை ஏற்படுத்தி கொண்டுமே தாங்க இருந்தது. அடுத்ததான் உங்களுடைய வாழ்க்கையில அவமானங்கள் ஏற்பட்டது. வாக்குஸ்தானத்தில் ராகு அல்லது செவ்வாயின் தாக்கம் இருந்தபோது நீங்கள் செய்யாத தவறுக்காக சமுதாயத்திலும் பொது இடங்களிலும் பலரின் அவமானகரமான பேச்சுக்களுக்கு ஆளாக வேண்டியதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிட்டது. உங்களின் பொருளாதார நிலைமையை சுட்டிக்காட்டியோ அல்லது உங்களின் கடந்த கால தவறுகளை தோண்டியோ சிலர் உங்களை மிகவும் கேவலமாக பேசியும் கேவலமாக அவமானப்படுத்தி கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தார்கள். உங்களின் சுயமரியாதையவே ஒட்டுமொத்தமாக சிதைக்கக்கூடிய ஒரு நோக்கில் அவங்க வீசிய வார்த்தைகளும் அவர்கள் வீசிய அம்புகளும் உங்களை நெஞ்சில் இரத்த கண்ணீர் வடிக்க வைத்தது. அவர்களை எதிர்த்து பேசவும் முடியாமல் என்ன செய்வதும் என்று அந்த ஒரு நேரத்தில் தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் தீராத ஒரு வார்த்தைகளாகவே அது இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அதை நினைத்து பார்த்தால் கூட இப்பொழுது கோபம் வரும், அதுவாகவே கண்கள் கலங்கவ ஆரம்பிக்கும். இந்த ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். நீங்கள் நல்ல நிலையில் இருந்த போது உங்களிடம் ஒட்டி கொண்டவர்கள் உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு சரிவானது ஏற்பட்டவுடன் உங்களை மட்டம் தட்டி பேசி அவமானப்படுத்தி கொண்டும் இருப்பார்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டுமே இருக்கும். நான் கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பின்பு அணுகுமுறையில் மாற்றங்களானது ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் செய்ததையே செய்து கொண்டே இல்லாமல் அதனை எப்படியாவது புதிய ஒரு திசைக்கோ புதிய ஒரு செயல்களுக்கோ நீங்க அதை அனுசரித்து கொண்டு செல்ல வேண்டும். அப்படி அனுசரித்து கொண்டு செல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி விடுவார்கள். சுப காரியங்களில் கலந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைய மகிழ்ச்சிகளையும் நிறைய விஷயங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்வீங்க. உங்களுடைய உறவினர்கள் யார், உங்களுடைய அந்த சொந்த பந்தங்கள் யார் என்று அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில முன்னேறக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்களாக மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. வியாபாரத்தில் லாபங்கள் தானாகவே மேம்படும். அதை நினைத்து எந்த விதமான கவலைகளும் கஷ்டங்களும் உங்களுடைய மனதிற்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல இருக்கவே கூடாது. சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் எல்லாமே அதிகரித்துவிடும். உத்தியோகத்தில் பாராட்டுகள் தானாகவே கிடைத்து நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடி வந்து போதுமான அளவுக்கு நல்லதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களே ஏற்படுத்துவீங்க. வெளிநாட்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். பாக்கியஸ்தானமான 9ஆம் வீடும் தூரதேச பயணஸ்தானமான 12ஆம் வீடும் ஒன்றிணைந்து சுபத்துவம் அடைவதால் வெளிநாடு சென்று சாதிக்க வேண்டும் என்ற உங்களுடைய நீண்ட நாள் கனவு இப்போது நனவாக போகின்றது. பன்னாட்டு நிறுவனங்களில் இருந்து உங்களுக்கு உயரிய வேலை வாய்ப்புக்கான அழைப்புகள் தானாகவே தேடி வரும். இது போலியான வாய்ப்போ என்று நீங்கள் நம்பகத்தன்மை இல்லாமல் அந்த ஒரு வாய்ப்பை தவறவிட்டீர்கள் என்றால் அதனை நினைத்து நீங்கள் பிற்காலத்தில் வருந்தவ ஆரம்பிப்பீர்கள். வெளிநாட்டு சம்பந்தமான விசா பாஸ்வேர்ட் போன்ற ஆவணங்களில் இருந்த முட்டுக்கட்டைகளும் பிரச்சனைகளும் நிர்வாக தாமதங்கள் அனைத்தும் பிரபஞ்சத்தின் பேராற்றலால் மிக எளிதாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கவும் ஆரம்பிக்கும். தூரதேச பயணங்கள் மூலம் உங்களின் பொருளாதார நிலைமையானது உலகளாவிய ரீதியில் உயர்வதோடு புதிய கலாச்சார மனிதர்களின் அறிமுகத்தால் உங்களுடைய வாழ்வாதாரமும் சிந்தனை திறனும் பன்மடங்கு விரிவடைந்து வாழ்க்கையில முன்னேறவும் நீங்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்கும். நண்பர்கள் விஷயத்துல ஒரு உதவியானது கிடைக்கும். லாபஸ்தானமான 11ஆம் வீடு பலம் பெறுவதால் கடந்த காலங்களில் உங்களை ஏமாற்றிவிட்டு சென்ற போலி நண்பர்களுக்கு மத்தியில் உங்களை கஷ்ட காலத்திலும் இன்ப காலத்திலும் கூடவே இருக்கும் உண்மையான நல்ல குணமுள்ள நண்பர்களின் சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். சமுதாயத்திலும் அந்தஸ்திலும் அதிகார பதவிகளிலும் உள்ள புதிய மனிதர்கள் உங்களுக்கு நண்பர்களாக அறிமுகமாவார்கள். அப்படிப்பட்ட அந்த ஒரு உறவுகளையும் அந்த ஒரு மனிதர்களையும் நீங்கள் ஒருபோதும் எதிர்க்க கூடாது. அவர்களை உங்களுடைய கைக்குள்ளேயே போட்டு வைத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அவர்கள் உங்களின் தொழில் வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் பக்கப்பலமாக நின்று கொண்டு உங்களுக்கு பல புதிய வழிகாட்டுதல்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்து கொடுப்பார்கள். தோல் கொடுக்க ஒரு நல்ல நட்பு கூட்டம் உங்களுக்கு எப்போதும் அரணாகவே அவர்களின் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்கவா ஆரம்பிக்கும். அதே போல தனுசு ராசியில் பிறந்த மூலம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்களினால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். பூராடம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கும். அந்த பாராட்டுக்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமை நிச்சயமா நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் இதெல்லாம் கிடைக்கா இல்லையோ என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.